எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அநேக முறை நான் என்ன சொல்வேன், நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கக்கூடும். ஆண்டவர் உங்கள் வாயிலே தேவனாக இருந்து உங்கள் வாயிலிருந்து அவருடைய வார்த்தையை விளங்கச் செய்வார். அவருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படும் பொழுது அது அக்னியாக புறப்படும். அது நிறைவேற்ற வேண்டியவைகளை நிறைவேற்றி உங்களிடம் திரும்பி வரும். அதற்கு ஆண்டவர் தாமே உங்களுக்குள் இப்பொழுது இறங்குகிறார். அவருடைய ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்கள் வாயிலே அவருடைய வார்த்தையை வைத்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வரும் வார்த்தையாக இருந்து அது நிறைவேற்ற வேண்டியவைகளை, அது உருவாக்க வேண்டியவைகளை உங்கள் வாயில் இருந்து போய் உருவாக்கி நிறைவேற்றி அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்கும்படியாக செய்ய போகிறது. இப்படிப்பட்ட அனுகூலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த அனுகூலமான ஆசீர்வாதத்தை, அனுகூலமான உத்தரவை, ராஜ கம்பீரமான உத்தரவை உங்கள் வாயிலே வைத்து அதை அனுபவித்து உங்கள் வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாக இறங்கும்படி ஆண்டவன் அருள் புரிவாராக. மனம் கலங்காதிருங்கள். இன்றைய வாக்குத்தத்தம் லூக்கா 12:12 இயேசு சொன்ன வார்த்தை. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். இந்த ராஜ கம்பீரமான வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருவதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதினால்தான். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி நீங்கள் பேச வேண்டியது இன்னதென்று தெரியாமல் திகைக்கும் வேளையிலே அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் பொங்கி, சங்கீதம் 39:3 படி உங்கள் இருதயம் அக்கினியினால் பொங்கி உங்கள் நாவு தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை, தீர்க்கதரிசன வார்த்தையை, உருவாக்கும் வார்த்தையை பேசும்படியாக செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பும்படியாக இப்பொழுது உங்களுக்குள் இறங்குகிறார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது. உள்ளே ஆண்டவர் இறங்குகிறீர், மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. அவருடைய ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. சந்தோஷமாக அவரால் நிரம்புங்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனால் குறிக்கப்பட்ட வார்த்தைகள். அது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை கொண்டு வரும். வல்லமையானவைகளை உருவாக்கி நீங்கள் அனுபவிக்கும்படியாக உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை திறந்து கொடுக்கும். தைரியமாக இருங்கள். அப்படியே ஒரு சாட்சி பிரசன்னகுமார் என்பவரிடமிருந்து நமக்கு வந்தது. அவர் விசாகப்பட்டினத்தில் இருக்கிறார். அவர் அநேக முறை நல்ல வேலை கிடைக்க வேண்டும், இன்னும் பெட்டர் ஜாப் கிடைக்கணும்ட்டு அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசு அழைக்கிற ராஜமுந்திரி கூட்டங்கள் நடைபெறுவதை அறிந்தார். அந்த கூட்டத்திற்கு வந்தார். முதல் நாளிலே நான் ஜெபித்திருக்கிறேன், ஆண்டவரே, இங்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் இந்த லட்சக்கணக்கான மக்களில் யார் யாருக்கு வேலை வேண்டுமோ அவர்களுக்கு வேலையை தாரும். நாளை திரும்ப வரும்பொழுது இந்த இடத்திற்கு அவர்கள் வேலையோடு வர வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். Tomorrow itself they should get back their jobs. రేపటి దినమే వారు ఉద్యోగాలు మరల పొందాలి. They should get back their promotion. తిరిగి మరల పదోన్నతి పొందాలి. They should have wonderful jobs. అద్భుతమైన ఉద్యోగాలు రావాలి. Tomorrow, రేపటి దినమే night let them come back and say, today God has given me a new job. రేపటి రాత్రి వారు వచ్చినప్పుడు దేవుడు నాకు క్రొత్త ఉద్యోగం ఇచ్చాడని చెప్పగలగాలి. Thank you Lord for doing it. అలా చేస్తున్నందుకే వందనములు ప్రభువా. அப்படியே அன்று இரவே ஐஐடி ஆஸ்பிரன்ஸ் கோச்சிங் சென்டர் பாம்பேயில் இருக்குது. அதிலே வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டது. வேலை கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த வேலைக்கு 35 லட்சம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு சம்பளம் என்று சொன்னார்கள். இவரால் நம்பவே முடியல. நான் வேலையை கேட்டேன், நல்ல வேலையை கேட்டேன். ஆனால் இது என்னுடைய எண்ணிக்கைக்கு மிகவும் மேலானது. This is much beyond my imagination. இந்த வேலையை நான் எடுப்பதா? இது உண்மையான வேலையாக இருக்குமா என்றெல்லாம் அவருக்கு பயங்கர கேள்வி. அடுத்த நாள் அதே போல இயேசு அழைக்கிறார். பங்காளர் கூட்டம் அடுத்த நாள் காலையிலே நடைபெற்றது. அதற்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் பிரசங்கம் செய்யும் முன்பதாக சொல்லியிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இது வரைக்கும் நீங்கள் வேலை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தீர்கள், அதற்காக முயற்சி எடுத்திருந்தீர்கள், அதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள்
நடக்க வேண்டிய வழியிலே ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறார். உங்களை அவரே கண்ணை வைத்து உங்களை அவருடைய தீர்மானத்திற்குள் நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறேன். உடனே அவருக்கு இருதயத்திலே ஆண்டவர் இந்த வேலையை எடுக்க சொல்லுகிறார். சரியாக வேலையை குறித்து சகோதரர் பேசுகிறார் என்று சொல்லி அந்த வேலையிலே சேர்ந்தார். பாக்கியம் பெற்றார். இப்பொழுது உயர்ந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அதே போல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் உங்களை நிரப்பி அவருடைய தீர்மானத்திற்குள் உங்களை நடத்தி சென்று உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உங்களை ஏறி வர பண்ணுகிறார். இப்படிப்பட்ட வேலையை, இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை, இப்படிப்பட்ட கிரேட்ஸை, அக்ரெடிட்டேஷனை, ஆர்டரை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படி இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, தயவு செய்து உமது பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான வகையிலே உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த சம்பளத்திலே அவர்களுக்கு வேலை இன்று தாரும் ஏசப்பா, இன்று தாரும் ஏசப்பா. எனக்கு 3 லட்சம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் சம்பளம் வரட்டும் ஆண்டவனே, வரட்டும். ஆசீர்வாதம் வந்து சேரட்டும் ஏசப்பா. எனக்கு இந்த ஆர்டர் கிடைத்தால் போதும், இத்தனை லட்சம் ஆர்டர் வந்தால் போதும் என்று காத்திருக்கும் மக்களுக்கு கோடியிலே ஆர்டரை தாரும் அப்பா, அக்ரெடிட்டேஷனை தாரும் அப்பா. எனக்கு இந்த மார்க் வந்தால் போதும், பாஸ் பண்ணால் போதும் என்று சொல்லுகிறவர்களுக்கு முழு மார்க்கை அவர்களுக்கு தாரும் ஏசப்பா. உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்களுக்கு பாக்கியம் வரட்டும். எனக்கு ஆண்டவர் திருமண வாழ்க்கையை இப்படி அமைத்து கொடுத்தால் போதும் என்று சொல்கிறவர்களுக்கு கனம் பெற்ற செழிப்புள்ள குடும்ப வாழ்க்கையை, சந்தோஷமான கர்த்தருக்கு பயந்த குடும்ப வாழ்க்கையை நீர் அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பயபக்தியான கணவர், பயபக்தியான மனைவியாக இருக்கட்டும். ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். மனம் மகிழ்ச்சி மது பிள்ளைகளுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களை வைக்கட்டும். அவள் பேச வேண்டிய வார்த்தை அவள் வாயிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் வரட்டும். அவர்களுடைய போர்டு முன்பதாக, அவர்களுடைய அதிகாரிகள் முன்பதாக, அவர்களுக்கு ஆண்டவனே லோன் கிடைக்க வேண்டிய இடத்தில் அந்த அதிகாரிகள் முன்பதாக உமது வார்த்தையை பேசி இந்த பாக்கியங்களை அனுபவிக்கும்படியாக, உயர்வை அனுபவிக்கும்படியாக, தீர்வை பெறும்படியாக அவர்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதத்தை தாரும், உயர்த்தி வையும், கனம் பண்ணும். தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர்களுக்கு இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுக்கும்படி கிருபை தாரும். அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் இதன் மூலமாக உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இன்றைக்கு அவர்கள் செய்யும் ஜெபத்தினால் அற்புதங்களை பார்த்து நாங்கள் ஆர்ப்பரிக்க கிருபை செய்யறதுக்காக நன்றி சுவாமி. இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபம். சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிசாசின் பிரச்சனை அத்தனையும் இன்றைக்கு நீங்க போகிறது. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன். ஆனால் இழந்த போதிலும் கூட அந்த வார்த்தை எனக்கு இப்போ பலப்படுத்துச்சு. எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகிறீர்கள். வரும்போது டிப்ரெஷன்ல தான் வந்தேன், இப்போ போகும்போது ஹாப்பியா போறேன். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நேரில் வரும் யாவருக்காகவும் தனி பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபம். நடைபெறும் நாள் செப்டம்பர் 14ஆம் தேதி 2ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் வானகரம் ஜெபகோபுரம், JC கார்டன், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95. கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறத்திலிருந்து காலை 9 மணி முதல் 11 மணி வரை சிறப்பு இலவச வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது.